வணக்கம். வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு என் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் செய்ய போகிறது அச்சு பலகாரம். இது அச்சு பலகாரம்னு சொல்லுவாங்க, சீனி பலகாரம்னு சொல்லுவாங்க, சில்லறை பலகாரம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு ஃபியூ நேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த அச்சு பலகாரம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். Subscribe to my channel and hit the bell icon to get notified any updates. வறுத்த வெள்ளை அரிசிமா 4 கப், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, தேவையான அளவு உப்பு, வறுத்த உளுத்தம்மா 1/4 கப் இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யறேன்னு காட்டுறேன். இதை ஒரு தேங்காய், சின்ன தேங்காய் நான் திருவி பாலாக்கி வச்சிருக்கேன். இதில் 3 கப் தேங்காய் பால் இருக்கு. இதை நான் நல்லா காய்ச்ச போறேன். ஒரு 5 அல்ல 6 மினிட்ஸ் மீடியத்துக்கும் ஹை ஹீட்டுக்கும் இடையில விட்டு இதை காய்ச்சுன்னா இது ரெடி. காய்ச்சிட்டு நல்லா பொங்கி கொண்டு வந்துச்சு. 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அப்படி இதை இந்த பாலை கொஞ்சம் மாற வச்சு, நான் ஆகல மாறக்கூடாது. இப்போ நான் இதுக்குள்ள நான் கொஞ்சம் அந்த பாலை விட்டு இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி குழைக்க போறேன். பால் இப்போ நான் குழைக்க காணாம வந்தேன்னு சொன்னால் அதுக்கு நான் சுடுதண்ணியும் ரெடியாக வச்சிருக்கிறேன். பால் காணாது நான் சுடுதண்ணி ரெடியாக வச்சிருந்தேன். இந்த சுடுதண்ணியை மட்டும் குழைப்போம். இதை கொஞ்சம் குழைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நல்லா கையால் குழைச்சி எடுத்திருக்கிறேன். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். நல்லா காயாமல் இருக்கும், புளியைக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதை நான் நல்லா குழைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நான் ஒரு பிளாஸ்டிக் ரேப்பால் இல்லாட்டிக்கு ஒரு பிளேட்டால் நான் இதை புளி வரையும் மூடி வைக்க போகிறேன்னு சொன்னால் இல்லாட்டி காஞ்சிடும். ரெடி. நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்கிறேன்னு காட்டுறேன். ஒரு சின்ன பவுலில் போட்டு இந்த பிளாஸ்டிக் இந்த ரேப்பால் பொலித்தீன் ரேப்பால் மூடி இருக்கிறேன். ஸோ இது புளியைக்கு கொஞ்சம் திறந்து போட்டு புளிஞ்சுன்னு சொன்னால் காயாமல் இருக்கும். நாங்கள் புளியைக்கு ஈஸியாகவும் இருக்கும், மற்ற வெடிக்காது. ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்கிறேன்னு காட்டுறேன். பலகார உரல் இருக்குது. இந்த உரலில் இந்த இருக்குது இந்த ஸ்டார் போட்ட அச்சு, அதை போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் கையில் போட்டுட்டு இப்படி மாவு எடுத்து ஒரு உரலில் போட்டுட்டு இப்போ பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு இப்போ நான் உங்களை விரும்பின பேட்டர்ன் செய்யலாம்.
இந்த இப்படித்தான் செய்கிறது. நான் கொஞ்சம் செய்து எடுத்துட்டு நான் உங்களுக்கு வடிய காட்டுறேன்றது. வந்து சூடாக இருக்குது. நான் முதல் காட்டின மாதிரி இப்படி தடியை வந்து வச்சிங்கன்னு சொன்னால் இப்படி பபிள்ஸ் வரும். இப்படி பபிள்ஸ் வந்தாண்டா ரெடி. மீடியம் ஹீட்டில் வச்சு தான் இப்போ நான் பொரிக்க போகிறேன். செய்து வச்சுருக்கிறேன். இதை வந்து போட்டு பொரிச்செடுப்போம். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆக வரையும் பொரிக்கணும். மீடியம் ஹீட்டில் வச்சே பொரியுங்க. பொரிஞ்சிட்டுது. இதை வந்து வடி உள்ள இதுக்குள்ள போட்டிங்கன்னு சொன்னால் எண்ணெய் வந்து கீழே இறங்கும். அப்போ அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆறுனா பிறகு டிஷ்யூ பேப்பரில் போட்டேன்னு சொன்னால் இதுக்கு எண்ணெயெல்லாம் ஊறி எடுத்துடும். இந்த அருக்கு பொரிஞ்சது. இதை போட போகிறேன். இப்போ இதை இவ்வளோத்தையும் நான் பொரிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். அச்சு பலகாரமெல்லாம் பொரிச்சிட்டேன். இனி வந்து சீனி பானி எப்படி காய்ச்சணும்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். 2 கப் தண்ணிக்கு வந்து 200 கிராம் சீனி போட போகிறேன். இப்போ இதை வந்து நல்லா நான் காய்ச்சி எடுக்க போகிறேன். இந்த சீனி பானி வந்து இந்த பலகாரத்து மேலே ஊற்றிக்க வந்து பலகாரம் வந்து நல்ல கூலாக இருக்கும், நல்ல ஆறி இருக்கணும். அப்போ தான் இந்த சீனி பானி விடேக்க வந்து நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். அதை ஆறாமல் நீங்கள் இதை விட்டீங்கன்னு சொன்னால் இலகி போயிடும். உங்களுக்கு சீனி பானி காய்ச்சி ஊற்ற விருப்பம் இல்லாட்டிக்கு சிலாக்கள் வந்து நான் வெள்ளெண்ணெய் பால் காய்ச்சி நல்ல தேங்காய் பால் அதை காய்ச்சி அதை இறக்குற நேரம் வந்து அதுக்குள்ள சீனியை கலந்து கரைச்சிட்டு இந்த முறுக்கை வந்து நாங்கள் குழைச்சமில்ல குழைக்க வந்து அதை ஊற்றி குழைக்கிறவங்க. அப்போ அதில் இனிப்பு இருக்குது தானே. ஆனால் எனக்கு வந்து சீனி பானி காய்ச்சி ஊற்ற தான் விருப்பம். ஸோ நான் சீனி பானி காய்ச்சி ஊற்றுறேன். பட் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் அப்படி செய்யுங்க. இப்போ ரெடி. நான் வந்து இதை வந்து அதுக்கு மேலே ஊற்ற போகிறேன். இந்த நான் சொன்ன ரெடியாண்டு இப்போ வந்து இதுக்குள்ள கொஞ்சம் மிட்டு டக்குன்னு விட்டு கிளறணும். எல்லாடிக்கும் சீனி பானி வந்து இந்த அச்சு முறுக்கெல்லாம் செய்து முடிஞ்சது. இதுதான் இந்த அச்சு முறுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அச்சு பலகாரம்லாம் செய்து முடிஞ்சது. இதுதான் இந்த அச்சு பலகாரம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, நல்ல டேஸ்டாகவும் இருக்குது, க்ரன்ச்சியாகவும் இருக்குது. இப்போ வந்து நான் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சூப்பராக இருக்குது, நல்ல க்ரன்ச்சியாக இருக்குது, அளவான ஸ்வீட்டோட இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் தம்ஸ் அப். மற்ற வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. உங்களுக்கு இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் அமைத்தி எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்க வரையும் நன்றி, வணக்கம்.